ஒரு இதில பார்த்தேங்க. ஒரு சேட்சாட்டு இதுலயோ ஒண்ணுல பார்த்தேன். ஒரு கடைக்காரர்கிட்ட வந்து ஒரு பையன் வந்து டெய்லி போய் ஜாமான் வாங்குறேன். இப்பலாம் வந்து ஜிபே இருக்கு. ரூ. 1 ஏன் நான் பெட்ரோல் பேங்க் போறேன். எவ்வளோ ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னா எவ்வளோ பைசா அப்படின்னு கேட்டா, ரூ. 202.92 அப்படிங்கிறாங்க. அத வந்து ஒவ்வொருத்தங்க சொல்லுவாங்க ரூ. 203 தொ 92 பைசான்னா, அத ஒரு ரவுண்டா சொல்லுவாங்க. போட்டு விட்டுருங்கன்னு. ஆனா ஒவ்வொருத்தங்க கணக்கா சொல்லுவாங்க. ஜிபே இருக்கிறதுனால அத அப்படியே கரெக்ட்டா போட்டாங்க. இப்போ ஒரு சில கடையில அந்த வந்து ஒரு மெசேஜ் தான் பார்த்தேன். ஒரு என்ன சொல்றது? காமெடி மாரி போட்டிருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு. அங்க வந்து ஒரு ஒரு பையன் வந்து டெய்லி ஜாமான் வாங்க வர்றேன். ஃபர்ஸ்ட் நாள் மொத நாள் வர்றேன். வந்து "அண்ணாச்சி எனக்கு அது வேணும், இது வேணும். அ உப்பு வேணும், பிஸ்கட் வேணும், மாவு வேணும்" அப்படின்ட்டு வாங்குனேன். வாங்குனதுக்கப்புறம் அவரு "எவ்வளோப்பா எவ்வளோ அண்ணாச்சி பைசா?" அப்படின்னு கேட்கும்போது 90. ஹாய், ஹலோ, வணக்கம். ஆஃப் பண்ணிருமா. ஏதோ பையன் ரூபா சொல்லிட்டு ரூ. 90 அப்படி சொல்லிட்டு 5 பைசா அப்படின்னு சொல்றாரு. அந்த பையன் சொல்றான். அந்த பையன் சொல்றான், பைசா குடுத்தர்றேன். குடுத்துட்டு மீதி காசு கேட்கும்போது, "இந்தாப்பா சில்லற இல்ல. இந்த ரூ. 5க்கு இந்த கடலை மிட்டாய் வச்சுக்க" அப்படின்னு குடுக்குறாரு. அடுத்த நாள் வர்றான். அடுத்த நாள் ஒவ்வொரு ஜாமானா கேட்குறான். அந்த பையன் ரவுண்டா காசு தர்றான். மீதி வந்து ரூ. 10 சில்லற இல்ல. இந்தா லேஸ் 2 வச்சுக்க அப்படின்னு குடுக்குறாரு. அடுத்த நாள் வர்றான். அதே மாரி பைசா ஜாமான் வாங்குறேன். எவ்வளோ பைசான்னு கேட்குறேன் அந்த பையன். அ அண்ணாச்சி கடைக்கார அண்ணாச்சி சொல்றாரு, "இவ்வளோ பைசா" அ அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பையன் காசு ரூ. 100 குடுக்குறான். குடுத்தா, "இந்தாப்பா 95 மீதி ரூ. 5 இல்ல. இந்தா இன்னைக்கு இந்த சாக்லேட் வச்சுக்க" அப்படின்னு குடுக்குறாரு. இப்படியே டெய்லி அவருக்கு வந்து வியாபாரம் ஆகுது. சில்லற சில்லற இல்ல அப்படின்ட்டு அண்ணாச்சி வந்து ஒவ்வொரு தின்பண்டமா அவன் கேட்காததெல்லாம் குடுக்குறாரு. அ நான் இன்னொரு நாள் வந்து அவன் கடைக்கு வரேன். கடைக்கு வந்துட்டு, "அண்ணாச்சி உப்பு குடுங்க, மாவு குடுங்க, மிளகாத்தூள் குடுங்க, மல்லித்தூள் குடுங்க, சோப்பு குடுங்க" அப்படின்ட்டு எல்லாமே வாங்குறேன். "எவ்வளோ இது எல்லாமே எவ்வளோ அண்ணாச்சி வருது?" அப்படின்னோனே, "ரூ. 100 வருது, ரூ. 110 வருது" அப்படின்னு கடைக்கார அண்ணாச்சி சொல்றாரு. அப்ப அவன் என்ன பண்றான், அண்ணாச்சி குடுத்த பொருள் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கிட்டு அப்படியே கொண்டாந்து ரிட்டர்ன் குடுத்து, "இந்த அண்ணாச்சி நீங்க கேட்ட காசுக்குரிய பொருளோட மதிப்பு இங்க இருக்கு. இந்த பொருள் நீங்க குடுத்தத எடுத்துக்கங்கங்கிறான். எடுத்துக்கங்க" அப்படிங்கிறான். அண்ணாச்சி பார்த்து திகைச்சுடுறாரு. "என்னடா அது?" அப்படின்னு. "ஆமா, நான் கேட்குறப்பலாம் டெய்லி ரூ. 5 ரூ. 10 சேஞ்ச் இல்லன்ட்டு இந்த ஜாமான குடுத்தீங்க. அத எல்லாத்தையும் கொண்டாந்து உங்ககிட்ட குடுத்து, இன்னைக்கு வாங்க வேண்டிய பொருளுக்குரிய காச குடுக்காம உங்க பொருளையும் குடுத்துட்டேன்" அப்படிங்கிறேன். நாட்டுல இப்படியும் இருக்காங்கப்பா மனுசங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சும்மா ஒரு சின்ன